இதன் காரணமாக நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த தாளமுக்கமாக கரையை கடக்கக்கூடும் என்பதால் காற்றின் வேகம் சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 75 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தமிழக கடற்பரப்புகளில் கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியம் உள்ளதால் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதுடன் 1200 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் வடிவேல் பார்த்திபன் கூறுகின்றார். 5000 ஏக்கர் அளவிற்கான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. அதேபோல உப்பளத்தை பொறுத்தவரை 9000 ஏக்கர் அளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. மீனவர்கள் கடந்த 10 நாட்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு தற்போது வரை அனுமதி அளிக்கப்படவில்லை. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமானது இன்னும் சற்று நேரத்தில் புயலாக மாறக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வந்தது. தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 314 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் 5 மையங்களில் 1200 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகையிலிருந்து பார்த்திபன். இதேவேளை தமிழகத்தில் தொடரும் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம், பாம்பன் மற்றும் தனுஷ்கோடி ஆகிய கடற்பிராந்தியங்கள் தொடர்ந்தும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றன. பல பகுதிகளில் விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்களும் கடற்றொழிலை தவிர்த்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தகவல்களை வழங்குகின்றார் ஊடகவியலாளர் வி. சித்தார்த்தன். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி ரெட் அலர்ட் ஆனது விடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக காரைக்கால், நாகைப்பட்டினம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து ஆரஞ்ச் அலர்ட் ஆனது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது தற்போது விடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர் சொன்ன அறிக்கையின்படி இங்கே இருக்கக்கூடிய மழை எண்ணிக்கை படிப்படியாக குறையும் அப்படின்றது சொல்லப்பட்டு இந்த புயலின் தாக்கமானது அதிகப்படியாக காரைக்கால், மாமல்லபுரத்திற்கு எதிராக கரையை கடக்கப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் மழையின் எண்ணிக்கையானது தற்போது இன்று இரவு முதல் அதிகப்படியான மழை எண்ணிக்கை கூடப்படும் என்று சொல்லப்படுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து வஸ்து சித்தார்த்தன்.